நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவ முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எல்லா நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய சர்வ வல்ல தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மேன்மையான மகிமையான நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். நம்முடைய யோசனையில் நம்முடைய நினைவில் வராததை எல்லாம் கர்த்தர் நம்ம கேட்காத வேளைகளிலேயே நமக்காக செய்த ஒரு நல்ல தேவன். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார், நம்மை காக்கிறவராக இருந்தார். ஒரு தீங்கும் நம்மை தொடாதபடி நம்மை வேலி அடைத்து பாதுகாத்த எபனேசர், அந்த எபனேசருக்கு இந்த காலை வேளையில் எல்லாம் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரியவரை இந்த காலை வேளையில் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே கனத்துக்கு உரியவர், நீர் ஒருவரே மகிமைக்கு உரியவர், நீர் ஒருவரே மாட்சிமை உள்ளவர். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒன்றிணைந்து உயர்த்துகிறோம், ஒன்றிணைந்து ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆராதிக்க போவதற்கு முன்பாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தைகளை கர்த்தர் உமக்கு நேராக இந்த காலை வேளையிலே திருப்பும் ஐயா. உண்மை உள்ள மனதோடு உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை மாத்திரம் பார்க்கிற மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளையோ மற்றவர்களையோ வேறு எந்த காரியங்களை குறித்த நினைவுகள் இல்லாதபடி இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மாத்திரம் நினைவு கூர்ந்து அவருடைய சர்வவல்ல மகிமையை நினைவு கூர்ந்து மாட்சிமை பொருந்தியருடைய மகத்துவத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே நிறைக்கட்டும். ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், புதிய வாரத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நிற்க எங்களை தகுதிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே உங்க பிரசன்னம் அந்த காலை வேளையிலே நிறைவாய் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவானவர் நீர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் மாறி போகுமே. இந்த காலை வேளையிலே நிறைவானவர் எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக ராஜா. நம்முடைய பிரசன்ன மாத்திரம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்வதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிப்போம் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை, ஆராதிப்போம் இயேசுராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர். ஆராதிப்போம் இயேசுராஜனை. தூக்கினாரே செற்றி நின்று நிறுத்தினாரே கண்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன்,
தூக்கினாரே, செற்றி நின்று நிறுத்தினாரே, கண்மாலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தார். துதி பாடுவேன், துதி பாடுவேன். எல்லாரும் ஒரு விச ஆராதிப்போம் இயேசுராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசுராஜனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை வேளை உங்களை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் கைகளை உமக்கு நேராக உயர்த்தி பரிசுத்த தேவனை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சேற்றிலிருந்து தூக்கினவர், கண்மலையின் மேலே எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறவர், உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க புது பாட்டை எங்கள் நாவிலே தந்தவர் நீரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் காரணராயிருக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். இந்த புதிய வாரத்தையும் கண்டு இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி கர்த்தரை புகழுவதற்கு எங்களுக்கு இந்த நாளை, இந்த நேரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையில் எங்கள் தேவன் எழுந்தருளுவாராக, எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே உலாவுவாராக. உம்முடைய வார்த்தையின்படியே தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே எங்கள் நடுவிலே ஆளுகை செய்ய நீர் எழுந்தருளி இருக்கிறீர். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே தொடுவதாக ராஜா. ஆராதனையின் பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் மூடுங்க. கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரை விடுதலையாய் ஆராதிக்க ஒரு விடுதலையின் மேகம் இந்த காலையில் எங்கள் பிள்ளைகளை மூடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆண்டவரே பாடல்களை கர்த்தர் வாயிலே வைப்பாராக. ஒவ்வொரு பாடல்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் போதே சர்வ வல்லருடைய வல்லமை, சர்வ வல்லருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. வல்லமையினாலே, வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவாராக, அபிஷேகம் பண்ணுவாராக. காலியான பாத்திரங்கள் இந்த காலை வேளையிலே ஆவியினாலே, எண்ணெயினாலே நிரப்பப்படுவதாக ராஜா. ஆராதிக்கும் பொழுது பிரச்சனைகள் மாறுவதாக, கலக்கங்கள் மாறுவதாக, துக்கங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஒரு புதிய தேவ வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம் எல்லாரையும் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கொண்டு வாரும் ஆண்டவரே. புதிய மக்களையும் கர்த்தர் கொண்டு வாரும். இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் கொடுக்கிற விடுதலையை அனுபவிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. மனிதன் அல்ல, கர்த்தர் எங்களோடு கூட பேசும். தேவ சத்தத்தை நாங்கள் கேட்க ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்களுடைய வல்லமை நாமம் உயர்த்தப்படணும் ஐயா. ஆண்டவரே, உங்க விருப்பம் எதுவோ அதன்படி இந்த காலை வேளையில் எங்களை நடத்துங்க. உங்க ஆளுகைக்கு முழுவதும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர். இன்னொரு வாரத்தையும் தந்து தேவனுக்கு நன்றி சொல்ல, துதிக்க தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, நாம் இவ்வளவு நன்மை செய்த தேவனை எத்தனை ஸ்தோத்திரங்கள், எத்தனை அவருக்கு நன்றிகளை செலுத்தினாலும் அது போதாது. அவ்வளவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே 1000 ஸ்தோத்திரமே. இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. அந்த பாடலை எல்லாரும் இணைந்து பாடி, ஆண்டவரே உமக்கே நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன், மகிமையை செலுத்துகிறேன். நீர் ஒருவர் தான் அதற்கு பாத்திரர் ஆண்டவரே. பள்ளத்தாக்கிலே லீலி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா?
ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலீலே சாரோனிலே ஒரு பள்ளத்தாக்கிலே அவலீலே சாரோனிலே ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தா இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. இதயமே நிறைந்தது இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீர். துன்பத்தின் மிகுதியால் தோய்வுகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். துன்பத்தின் மிகுதியால் தோய்வுகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. உலக மேன்மையாவும் நஷ்டமாயெண்ணிடுவேன். உலக மேன்மையாவும் நஷ்டமாயெண்ணிடுவேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆமென். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையே சந்தோஷமாய் நினைப்பேன். பலவித சோதனையை
சந்தோஷமாய் நினைப்பேன். அப்பன் எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வாழவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வாழவேன். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓடுஜா. பள்ளத்தாக்கிலே அவலீலி சாரோனிலே ஓடுஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. நீதான் பாத்திரர். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவர் தான். அந்த தேவனை இந்த காலை வேளையில் ஒன்றிணைந்து பாடி மகிமைப்படுத்தும். மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, நிரந்தர அதிகாரம் உடையவரே. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் தான் அதிகாரம். ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு நிரந்தரமான அதிகாரம் உள்ளவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், யுக யுகமாய் நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். அவரை பார்த்து எங்கள் ராஜாதி ராஜாவே நீர்தான் ராஜா ராஜான்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா? மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நிச்சயமாய் எங்களை ஆள்பவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமாய் எங்களை ஆள்பவர். எல்லாரும் சேர்ந்து ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. சகல அதிகாரம் உள்ளவரே,
சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே, சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, தி ராஜா, தி ராஜா. தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, தி ராஜா, தி ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, காரியங்கள் செய்பவரே. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, தி ராஜா, தி ராஜா. தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. தொழுகைக்கும் துதிக்கும் அதிபதியே, மகத்துவம் மாட்சிமை உடையவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, மரணத்தை ஜெயித்த மன்னவரே. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, தி ராஜா, தி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா. ராஜா இயேசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, தி ராஜா, தி ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா ஒருவரே, பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவர். அவரையே நாம் எந்நாளும் உயர்த்த கடனாளிகளாயிருக்கிறோம். ஏன்? ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை இதுவரைக்கும் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எனக்கு உதவி செய்தவரே, நன்மைகளை பாராட்டினவரே, என் மேலே கிருபையும் இரக்கமும் அன்பும். இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிறது அன்பு, அதை உலகம் தரல. ஆனால் ஆண்டவர் அந்த அன்பை நமக்கு தருகிறார், நம்ம மேல இரக்கத்தை வைக்கிறார், கிருபையை தருகிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நல்ல எபனேசராய் இருந்து நம்மை அருமையாய் நேர்த்தியாய் நம்முடைய நடத்தி வந்திருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு வேணா அது திகைப்பா இருந்திருக்கலாம், ஆனால் அதன் நடுவிலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே. அவருடைய கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே,
நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலையிலே நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இயேசுவே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. ஆமென். சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். தூக்கி எடுத்தவரே, மரணம் போது சிக்கி தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. கசந்து போன வாழ்க்கையை சந்தோஷமாய் மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. Glory to God. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு செல்லர் கரங்களை உயர்த்தி நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை எல்லாம் நமக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஆனா நல்ல எபனேசர் நம்மை கைவிடவே இல்லை, நம்மை விட்டு விலகவே இல்லை.
சூழ்நிலையில் நடுவிலே பாதுகாவலராய் கூட இருந்தார். மரண பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் மீட்கிற அவருடைய கரம் நம்மோடு இருந்தது. வாடி நின்றோம், பல காரியங்களை பார்த்து எண்ணி திகைத்து என்ன செய்வோம் என்று இருந்தபோது தாங்குகிற ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில இடைவிட்டது. மாறாவ போல கசப்பான ஒரு சூழ்நிலைகளை மதுரமாய் மாற்றி கொண்டு வந்தவர் அவர் ஒருவர் தான். அவரை நாம் பாடி துதிக்க ஆராதிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர், தோல்வியுற்றவர் அல்ல. நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர். அந்த தேவனை பாடலாமா? கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் விழுந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே.
எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் விழுந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எதிரி நம்மளை துரத்திட்டு வரும் பொழுது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வந்தபோது பார்த்தபோது பயந்தாங்க. ஆனா அவங்க காலையில் எந்திரிச்சு பார்த்த பொழுது வந்த கூட்டத்தை செத்த பிணங்களாக தான் கர்த்தர் பார்க்க வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு நம்மை துரத்திட்டு வர்றது போல மேற்கொள்றது போல இருக்கலாம், ஆனால் உங்களை தொட கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஏனென்றால் உங்கள் அருகில் கர்த்தர் சேனையாய் நிற்பார். முன்னால் போறவர் பின்னால் காக்க உங்களுக்காக மேகத்தை கர்த்தர் அனுப்புவார். அந்த தேவனை போல ஒருவரும் இல்லை. அவரை உயர்த்தலாம். அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமா தவறாமல் கொடுப்பார். என்றால் நம்முடைய தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். சொன்னதை செய்ய அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அதை சொன்னதை அவர் மறப்பதே இல்லை. நாம சொன்னதை நாம மறந்துடுவோம், ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்னதை அவர் மறக்கவே மாட்டார். அந்த தேவனை சேர்ந்து பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அவர் உண்மையுள்ளவரே என்றும் மறப்பதில்லையே. அவர் உண்மையுள்ளவரே என்றும் மறப்பதில்லையே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. எலியா கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. எலியா கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே.
அன்று வானம் திறந்தது போலுந்தன் வாழ்வின் வாசல் திறந்திடுமே. அன்று வானம் திறந்தது போலுந்தன் வாழ்வின் வாசல் திறந்திடுமே. அவர் வல்லமையுள்ளவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் வல்லமையுள்ளவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் நாமத்தினால் கேட்ட என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. அந்நாள் அழுது ஜெபித்த விண்ணப்பம் கேட்டவர் நம்மோடு இருக்கின்றாரே. அந்நாள் அழுது ஜெபித்த விண்ணப்பம் கேட்டவர் நம்மோடு இருக்கின்றாரே. அன்று கண்ணீரை கண்டவர் பிள்ளையை கொடுத்தவர் உனக்கும் கொடுத்திடுவார். அன்று கண்ணீரை கண்டவர் உன்னையும் காக்கிறார், கண்ணீரை துடைத்திடுவார். அவர் கண்ணீரை காண்பவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் கண்ணீரை காண்பவரே, என்றும் மறப்பதில்லையே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. தானியேல் கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. தானியேல் கேட்ட விண்ணப்பம் கேட்டவர் இன்று நம்மோடு இருக்கின்றாரே. அன்று சிங்க கெபியினில் விடுவித்தவர் இன்று உன்னையும் விடுவிப்பாரே. அன்று சிங்க கெபியினில் விடுவித்தவர் இன்று உன்னையும் விடுவிப்பாரே. அவர் விடுதலை நாயகனே, நம்மை விடுவிக்க வல்லவரே. இயேசுவே, அவர் விடுதலை நாயகனே, நம்மை விடுவிக்க வல்லவரே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே தவறாமல் நடந்திடுமே. அவர் நாமத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் எப்போதும் நடந்திடுமே. அவர் சித்தத்தினால் கேட்ட எல்லாமுமே என்றும் தவறாமல் நடந்திடுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதனையின் பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு இந்த காலை வேளையில நம்மை கொஞ்சம் விட்டு கொடுப்போம். அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. விடுதலை கொடுக்கிறவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த காலை வேளையில் வந்திருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலை வேளை என் மேலே நிறைவாக இறங்கட்டும், இந்த வேளையிலே இறங்கட்டும். ஏனென்றால் உமக்குள்ளே ஆவியிலே நான் களிகூற பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஒரு வாஞ்சையோடு கேட்டு பாடி மகிமைப்படுத்த நிச்சயமாய் வல்லமையினாலே நம்மை நிரப்புகிறவர், அபிஷேகம் பண்ணுகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்மை ஆட்கொள்வதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அவருக்கு விட்டு கொடுப்போம். ஆவியானவரே
உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமாயின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமாயின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமாயின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமாயின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. ஆவியிலே களிகூரவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்னாலுமே உந்தன் சமூகத்தையே. நேசமுகம் காண்கையிலே ஆவியில் நிரம்புகிறேன், பாடி உம்மை துதிக்கையிலே பரவசம் கொள்ளுகிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஐயப்பா. பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒரு மகிமையின் பிரசன்னத்தை என் மேல போடுங்கப்பா. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திட்டீரே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன், ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திட்டீரே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே, ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் போல் மாற்றிடுமே. ஆவியானவரே அப்பா நிரப்புங்க. ஓ ஷபலபலபரந்தரபௌ ரிபலப ஷகரந்தரபரபரபா. ஓ மை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உங்க மகிமாயின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. மேல்விட்டரை அனுபவத்தை என்றென்றும் ஈந்திடுமே, ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. மேல்விட்டரை அனுபவத்தை என்றென்றும் ஈந்திடுமே, ஆவி மழை கரை புரள தேசத்தை சந்தியுமே. அஸ்திபாரம் அசைந்திடவே எழும்பிடும் சபையோரே, எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுவே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமாயின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே.
உங்க மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. கரம் உயர்த்தி ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் என் மேல நிழலிடட்டும். இந்த உலகத்தில் நான் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கடந்து போகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உமக்காக ஓடணும். உங்கள் விருப்பத்தை செய்கிற வாழ்க்கையாக இருக்கணும். இந்த உலகத்தில் வரும்போது நாங்கள் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போதும் கொண்டு போவதில்லை. ஆனால் ஒன்று எங்கள் கூட வரும். எங்களுக்கு தந்திருக்கிற தேவ பிரசன்னம், எங்களுக்கு தந்திருக்கிற தேவ மகிமை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தம் எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். பணம் எங்களுக்கு ஆண்டவரே பரலோகம் கொண்டு போகாது. எங்களுடைய ஆஸ்தி பரலோகம் கொண்டு போகாது. எங்களுடைய அந்தஸ்து பரலோகம் கொண்டு போகாது. ஆனால் எங்களுடைய நடக்கை, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்காக நாங்கள் செய்த கிரியைகள், தேவனுக்காக நாங்கள் செய்த தியாகங்கள், அதுதாயா எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். உம்முடைய வார்த்தை தான் எங்களை சரிபடுத்தும். உம்முடைய வசனம் தான் எங்களை சீர்படுத்தும். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருக்காக வாழும் பொழுது இந்த உலகத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பாடு நிறைந்ததாக இருக்கலாம், வேதனை நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அதில் அப்படியே ஆண்டவர் விட்டுற மாட்டார். ஒருவேளை பாடின் அனுபவத்திலும் அந்த பாதையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தினாலும் பரலோகத்துக்கு போகுது மிகுந்த வெகுமதியை கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். எவ்வளவு பாடு இருந்தாலும் வேதனை இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறத நிறுத்தாதீங்க. ஒருவேளை பிரச்சனையோடு பாரத்தோடு இந்த காலைவேளை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இதன் நடுவில் இன்னும் நான் துதிப்பேன், இதன் நடுவில் இன்னும் நான் உம்மை போற்றுவேன், இதன் நடுவில் இன்னும் நான் உம்மை உயர்த்துவேன். இப்படி சொல்லி ஆராய்ச்சி பாருங்க. உங்கள் பிரச்சனை தானாக உங்களை விட்டு வெளியே போக கர்த்தர் செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்த்த யாரையும் கர்த்தர் சும்மா விடுறதே இல்லவே இல்லை. பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு எதிராக பேசின நிந்தையான பேச்சுக்களையும் பேசின நபரையும் பார்க்காதீங்க. எல்லாவற்றை சிறந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இதன் நடுவில், இந்த வேதனை, இந்த அவமானத்தின் நடுவில் நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். அந்த வைராக்கியம் நமக்குள்ளே எழுந்துட்டா அதை பார்க்கிற கர்த்தரும் சும்மா இருக்க மாட்டார். போன வாரம் பார்த்தோம், எலிசா செய்த கிரியைகளுக்கு பார்த்த தேவன் இறங்கி வந்து அவரும் கிரியை செய்தார். அதே எலிசாவின் தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படி ஆராதிக்கலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், தழும்புகளால் குணமாக்கிடுவீர்.
கீடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் இழந்து போனாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றால், உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்க உறவுகள் சொல்லலாம், உனக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் 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 துதிப்பேன். என் துதி பத்தாது, என் ஆராதனை போதாது. இன்னும் கத்தரை போற்றுவேன், இன்னும் கத்தரை பின் சொல்லுவேன், இன்னும் கத்தருடைய சித்தத்தை செய்வேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை பாடுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரை பாடுக்கையாய், சொல்லுங்க, கண்ணீரே இருந்தாலும் துதிப்பேன். அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். ஆமென். எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதி. என்னுடைய வாழ்க்கையிலே மரணமோ, வியாதியோ, பலவீனமோ எது வந்தாலும் ஆண்டவரை துதிப்பதை தடுக்க முடியாது. ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை எது வந்தாலும் என்னை நிறுத்த முடியாது. ஓ, எதுவும் என்னை பயமுறுத்த முடியாது. எந்த பயமும் தேவனை துதிப்பதை விட்டு என்னை பிரிக்க முடியாது. மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன்,
இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் என் துதியை இன்னும் அதிகரிப்பேன். எந்த பாதையில நான் போனாலும் என் துதியை நிறுத்த மாட்டேன், இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன். சத்துரு வெட்கப்படணும்னா அவன் தடை கற்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அவனை வெட்கப்படுத்துகிற ஒரே ஆயுதம், இன்னும் நான் துதிப்பேன். சத்துருவை இதை கொண்டு வரையா, தடுக்கணும்னு கொண்டு வரையா, இன்னும் அதிகரிப்பேன், இன்னும் நேரம் எடுத்து கர்த்தரை துதிப்பேன், இன்னும் நேரம் எடுத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நேரம் எடுத்து ஆராதிப்பேன் என்று சொல்லி பாருங்க. வெட்கப்பட்டு அவன் ஓடி போயிடுவான். அந்த தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கிற மாறாத தேவனுடைய அளவற்ற பிரசன்னத்திற்காக, உங்க ஆளுகைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நிரப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் எப்போ இன்னும் 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 கர்த்தரை நாங்கள் துதிக்க, போற்ற, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த காலை வேளை கர்த்தர் எங்களோடு கூட பேசும், நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். தேவ சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.